வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லாரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில வேளையிலே கோபத்தில் பேசினாலும் உங்களுக்கு பிரயோஜனத்துக்குத்தான், சாந்தமாய் பேசினாலும் உங்களுக்கு பிரயோஜனத்துக்குத்தான். பரிசுத்த ஆவியினுடைய ஈடு கொடுக்க நம்மளால முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எதை பேசுகிறார் அதைத்தான் நம்ம பேச வேண்டும். அவர் நமக்கு ஒரு பலத்தின் ஆவியினால நிறைக்கும் போது பலத்தின் ஆவியை கொண்டே பேசணும். ஆனபடி இந்த வசனத்தை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரா இல்லை மனோகரன் பேசுகிறாரா என்று சொல்லி சிந்தித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் புண்ணிய ஸ்தலத்துக்கு அநேகர் போய்கொண்டே இருக்காங்க. எருசலேம் புண்ணிய ஸ்தலம்னு சொல்றாங்க. கோடாகுடி பிளேன் ஏறி போறாங்க. பல வழிகளிலே புண்ணியம் பாவம் தீர்ப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் ஒரு முடிவில்லாத ஒரு வரலாறு கதை போல, முடிவில்லாத ஒரு சீரியலை போல ஓடிக்கொண்டே மக்கள் இருக்கிறாங்க. இன்று வரை அவங்களை தேவனை கண்டாங்களான்னு கேட்டா அதுக்கு ஒரு குட்டி கதைகளை பேசி கண்டதை போல நடிக்கிறது. இப்படி எல்லாமே ஒரு மாயமான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். எருசலேமுக்கு கூட இயேசு பிறந்த பூமி என்றும் இயேசு நடந்த இடங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சிலர் போவதுண்டு. அப்போ பணம் உள்ளவங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் எடுத்து விட்டு போய் பார்க்கலாம், அந்த இடத்தையெல்லாம் பார்க்கலாம். அப்ப ஏழைகள் என்ன செய்வாங்க? ஆனபடி சற்று நீங்களும் எருசலேம் பயணம் பண்ற நீங்களும் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, நீ கோவிலா இருக்கிறாய், மனுஷ சரீரம் கோவிலா இருக்கிறது. இயேசு உனக்குள்ளே வாசம் பண்ணினால் அப்ப நீ அவரை எங்க தேடி கண்டுபிடிக்க போற? அதை ஒன்று நீ மையமாய் வைத்து இந்த சுவிசேஷத்துக்குள்ளே நான் கடந்து போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வேதத்துல பார்க்கும்போது நீங்கள் கோவிலா இருக்கிறீங்கன்னு சொன்னேன். அதுக்கு நான் வசனத்தை முடிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை ஒரு இடத்துல போய் தேடி வாங்கன்னு சொன்னாரா? வானத்தையும் பூமியும் படைத்தவர் குறைந்தவர் அல்ல, அவருடைய வல்லமைக்கு அளவில்லை. நீங்கள் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் அவரை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப எருசலேம் தேவாலயத்திலே சில முறைகளை அவர் வைத்திருந்தார். சில முறைகளை, தொழுகைகளையும், வருஷத்திலே சகல ஆண் மக்களும் இப்படியாக வந்து கூட வேண்டும் என்று சொல்லி 40 நாள் பண்டிகை, 7 நாள் பண்டிகை, இப்படி பல பண்டிகைகளை வைத்திருந்தார்கள். அப்ப அந்த மோசையுடைய சட்டத்திட்டம் எழுதி வைக்கப்பட்ட கமாண்டின் படி அவர்கள் வந்து அவர்கள் ஆராதனை செய்து, அப்படின்னா மாம்ச பலிகளை செலுத்தி தேவனை பிரியப்படுத்தினது போல அவர்கள் வந்து போனார்கள். கிறிஸ்து வந்த பின்பு உள்ள சத்தியத்தை நாம் பார்ப்போம். கிறிஸ்து வருவதற்கு முன்னே ஒரு இடம் எருசலேமிலே வருவதற்காக சொல்லி இருந்தார். கிறிஸ்து வந்த பின்பு உள்ள சத்தியம் எப்படி என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ கிமு பாருங்க, அதை நம்ம தொட்டுதான் வரப்போறோம். கிபி இயேசு கிறிஸ்து வந்த பின்புள்ளதை பார்க்கும்போது, அப்ப வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒரு மனுஷனாய் பூமியிலே அவதரித்தது எதுக்கு என்று சொல்லி சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஏசாயா புஸ்தகத்திலே 66:1-2 பார்க்கும்போது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னார். அப்போ வானம் அவர் இருக்க ஒரு பிளேஸ் ஆக்கி வைக்கிறாராம். பூமி அவருடைய கால் நிற்கிறது. எங்க வேணுமானாலும் வர முடியும், எங்க வேணுமானாலும் அவர் உட்கார முடியும். காரியம் அனைத்து படைப்புகளும் அவருடையதா இருக்காது. அப்படி அனைத்து படைப்புகளும் அவருடைய இருக்கும்போது அந்த கால் ஏன் பூமியில இருக்குன்னு சொன்னா, நான் இப்போதும் பூமியை கவனிக்கிறேன், நான் இப்போதும் பூமியை கண்ணோக்கி பார்க்கிறேன். அப்ப அதுக்குத்தான் இயேசு சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்ப வசனத்துக்கு நடுங்கிறவன், நீ வீட்டில் இரு, நீ வேலைக்கு போ, நீ உன் காரியங்களை செய், நீ பிசினஸ் செய், நீ பிளைன்ல ஏறி போ, அந்நிய நாட்டுக்கு போ, எங்கே நீ போய் கொண்டிருக்கலாம், அது ஒன்றும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவருடைய வசனம் பழைய ஏற்பாடிலே அவருடைய கமாண்டின் படி நடுங்கிறவனை,
கமாண்டின்படி பயப்படுகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அப்ப ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படும் போது, தேவ கட்டளைகளை தான் எடுத்துக்கொள்ளும் போது, அவனுடைய பார்வையிலே, தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவனா இருக்கிறான். அவன் எங்கிருந்தாலும் அவனை நேசித்து, அவனை வழிநடத்தி, ஆகாரத்தை கொடுத்து, உடைய கொடுத்து, வேலையை கொடுத்து, பணத்தை சந்தித்து, அவன் காரியங்களை விசாரிக்கிறவனா இருக்கிறான். அவனுடைய தொழிலா இருக்கலாம், அவனுடைய தோட்டமா இருக்கலாம், அவனுடைய துறவா எதுவானாலும் இந்த வசனத்தின்படி நடந்தால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னவர் அவனை நடத்துகிறார். நடத்தினாலும் அவனுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது, இந்த பூமியிலே முடிவு உண்டாகிறது, ஒரு மரணம் அவனுக்கு சம்பவிக்கிறது. அப்ப இங்கே நடத்துகிறது என்பது உணவு, உடை, தண்ணீர், உனக்கு ஒரு வீட்டு தந்து நடத்துகிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேலாக ஒண்ணுமே கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவனை பிரபுவாகவும் வைக்கவில்லை. அப்படி நினைச்சா நீங்க தோற்றுட்டீங்க. அவர் எல்லாரையும் ஒரே தரமாய் காணுகிறார். அதுக்கு தான் இயேசு பாதத்தை கழுவினார். இப்ப நான் வருகிறேன், கடந்து வருகிறேன். அப்ப பாத்தீங்க சொன்ன நீங்க தான் கோவில்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப தேவன் கையால் செய்த கோவில் வாசம் செய்ய மாட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 17:24 சீசர்கள் நமக்கு காண்பிக்கிறாங்க. இது அதிகமாய் பவுல் எழுதினார் நினைக்கிறேன். அப்ப தேவன் கையால் உண்டாக்குன கோவிலிலே வாசம் செய்ய மாட்டாராம். நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப தேவன் கையால் செய்யப்பட்ட கோவில்ல வாசம் பண்ணுனா நம்ம வீட்டுல தொழலாமே, நம்ம செவர தொழலாமே, வீட்டுக்குள்ள ஒரு ஏதோ ஒண்ணு தொழுது போகலாமே, எங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற போது அங்க எங்க எல்லாரும் இருக்கிறது. அப்ப ஏன் அப்போ கையால் ஒரு மனுஷன் கை வேலை கொண்டு செய்கிற இதிலே வாசம் பண்ணவும் அதை நேசிக்கிறவரும் உள்ள நம்முடைய தேவன் அல்ல. அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். உன் ஆத்துமா அழியாதபடி, நரகத்துக்கு போகாதபடி உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்குத்தான் ஆண்டவர் சுவிசேஷத்தை தந்து உன்னை மறந்திருப்ப வைக்கிறார். அப்ப ஓடுகிற மனுஷன் அவன் மதுபான பிரியனா இருக்கிறான், விபச்சாரக்காரனா இருக்கிறான், பாவியா இருக்கிறான், அக்கிரமக்காரனா இருக்கிறான், உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஓடுகிறான், உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாழுகிறான், உலகத்தில் எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டத்தின்படி நீ ஓடுனா நீ பரதேசி. தேவ திட்டத்தின்படி ஓடுனா நீ ஒன்றும் இல்லை. இங்க பூமியில எல்லாமே கர்த்தர் கண்ட்ரோல் பண்றான், எல்லாமே இயேசு கண்ட்ரோல் பண்றான். அப்ப நீங்க அவரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. தேவனை விட்டு யாரோ ஒரு மனுஷன் காண்பித்த இடத்துக்கு போனா நீ ஒரு காலம் இயேசுவை கண்டுகொள்ள முடியாது, இயேசு அறிந்து கொள்ள முடியாது. ஆனபடிதான் கர்த்தர் சொல்லுகிறான், நீ ஓடி போற புண்ணிய ஸ்தலங்கள்ல இயேசு கிடையாது, அங்க இயேசு கிடையாது. இயேசு மனுஷனோடு மனுஷனாய் வாசம் பண்ணத்தான் இயேசு வந்திருக்கிறார். அப்ப எங்க ஓடுறீங்க என்று சொல்லி மந்திரவாதிகளும் வைத்தியர்களும் பிரதானிகளும் குறி சொல்லுகளும் ஏதோ ஒரு மாயவித்தைக்காரன், ஒரு மேஜிக் ஷோக்காரன் ஏதோ ஒரு காரியத்தை காண்பித்தார். நீ புரிந்து கொள், அவன் அற்பமான மனுஷன். நீ புரிந்து கொள், அற்பமான ஒரு சிற்பி. ஒரு சிற்பி பல இடத்திலும் இருக்கிறது போல ஒரு சின்ன ஒரு சிற்பி ஒரு சாயலை உண்டாக்கி வைத்து விட்டு கடவுள்னு சொன்ன இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளுடைய சக்தி என்ன, அவருடைய பிளானிங் என்ன, அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன, அவர் என்ன உங்களை குறித்து கரிசனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தவான்களும் குறைந்த ஆள்களை அது புண்ணிய ஸ்தலம் அழைச்சிட்டு போறீங்க, அது எல்லாருக்கும் இடகலாக்கும் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொன்ன நீங்க தவறு பண்ணாதீங்க என்று ஆண்டவராய் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்க சொன்னா அங்க இஸ்ரவேல்ல ஒரு பயங்கரமான பண்டிகை இருக்குது. யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை படிக்கும் போது ஒரு பண்டிகை நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே அந்த பண்டிகைக்கு போக வேண்டும். அது பழைய ஏற்பாடிலே தேவனாகிய கர்த்தர் இயேசுவானவர் அவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 40 நாள் பண்டிகை,
14 நாள் பண்டிகை, 7 நாள் பண்டிகை, இப்படி 21 நாள் பண்டிகை, இப்படி பண்டிகைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த பண்டிகையில எல்லா ஆண் மக்களும் சபைக்கு வந்துத்தான் ஆகணும். எருசலேம் தேவாலயத்தில் வந்து பலி செலுத்தித்தான் ஆகணும். அப்படி அந்த சீசர் மத்தியிலே தேவனாய் ஆண்டவர் விளங்கி கொண்டிருக்கிறார். சீசர் மத்தியிலே தன்னை கடவுளாய் ரூபித்து, கடவுளாய் காண்பித்து, மகத்துவங்களை சொல்லிக் கொடுத்து முடிக்க வேண்டும். அதுக்கு பின்பு உயிர்த்தெழுந்து போக வேண்டும். இது எல்லாம் தான் தேவனுடைய பிளானிங்கா இருக்கிறது. அப்ப சீசர் மத்தியிலே அவர் எல்லாவித நன்மைகளையும் அற்புதங்களையும் சகலவிதமான அடையாளங்களையும் செய்து தன்னை மறுவப்படுத்தியும் காண்பித்திருக்கிறார். மத்தேயு 17 தன்னை மறுவப்படுத்தி கடவுளாயும் காண்பித்திருக்கிறார். அப்படி காண்பித்து பேதுருவோடு சந்தேகங்களை பேதுருவோடு தீர்த்திருக்கிறார். நீ ஜீவனுடைய குமாரன் என்று சொன்னார். அப்படி எல்லாமே தன்னை காண்பித்து காண்பித்து அவர் செய்ய முடியாத மிரக்கல் இல்லை, எல்லாத்தையும் செய்கிறார். செய்யும் போது இவர்கள் வந்து இன்னும் சம்பவம் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப அவர் சொன்ன நீ ஜீவனுடைய குமாரன் என்று சொன்னாலும் இவர் தான் கடவுள், இவருக்குத்தான் நான் பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம், இவருக்குத்தான் பழைய ஏற்பாடு நாட்களில் மோசேயுடைய பிரமாணத்தின்படி நாங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனபடி இவர் தான் அவர் என்று சொல்லி இவங்க புரிந்து கொள்ளவில்லை. சீசர்களும் ஒரு இடத்துல பரிசேயர்கள் கேட்கும் போது, சதுசேயர்கள் ஆசாரியர்கள் கேட்கும் போது, உம்முடைய ஓய்வு நாளிலே உம்முடைய சீசர்கள் தவறாய் ஆகாரத்தை புசிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்கள் இந்த நாள்ல பாஸ்டிங் இருக்க மாட்டார்கள், மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர்கள் பாஸ்டிங் இருப்பார்கள், மணவாளனை தேடுவார்கள் சொல்லி ஒரு ஊமையை இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தமாய் வாழுகிற கூட்டமே, இயேசுடைய ராஜ்யத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷமான கூட்டமே, இனியாவது நீ இந்த வசனத்திலே உள்ள அர்த்தங்களை அறியாவிட்டால் யாருக்கும் ஒண்ணு செய்ய முடியாது. உன்னுடைய காணிக்கை கேட்கவில்லை அவர், உன் ஆட்டை கேட்கவில்லை, உன் மாட்டை கேட்கவில்லை, உன் ஆஸ்தியை கேட்கவில்லை, உன் சம்பத்தை கேட்கவில்லை, எருசலேம் போன்னு சொல்லவில்லை, அங்கே வான்னு சொல்லவில்லை. இருக்கிற இடத்துல வந்து உன்னோட வாசம் பண்ணுகிற தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப சீசர்கள் பண்டிகைக்கு இயேசுவை கூப்பிடுறாங்க. இயேசு சொல்ல நான் வர மாட்டேன்னு சொல்றாரு, ஆனா போறாரு பின்பு. அப்ப பண்டிகையில் என்ன நடக்கிறது? பாவ பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டி பாவ பலி செலுத்தி ஆடுகளுடைய மாடுகளையும் தோல் உரித்து அங்கே பண்டிகை ஆசாரிக்கும் போது பண்டிகைக்குரிய இயேசு இங்கே இருக்கிறார், சீசர் மத்தியிலே இருக்கிறார். பண்டிகைக்குரிய இயேசு உலகத்திலே பண்டிகை செய்து புண்ணிய ஸ்தலங்களை ஓடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், பண்டிகை இயேசுக்கு ஆராதிக்க நீங்கள் எங்கே ஓட வேண்டாம், உன் பக்கமாய் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இயேசு. அப்ப எவ்வளவு வேதனை அவருக்கு, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கலாம். கூட சீசர்களை கொண்டு நடத்துகிறார். இவர்களும் நீர் போதும் ஆண்டவரே, நீர் தான் எல்லாம் ஆண்டவரே, உமக்கே ஆராதனை என்று சொல்லி அவரை அப்படியே தூக்கி எடுத்திருந்தா அப்பமே அற்புதம் நடந்திருக்கு. ஆனா இவங்க புரிந்து கொள்ள முடியவில்லை. சாத்தான் கண்களை கூடாக்கி வைத்ததினாலே இவர்கள் பண்டிகைக்கு அழைக்கிறாங்க. பண்டிகை அழைக்கும் போது இயேசு வரவில்லை என்று சொல்றார். கடைசியில பண்டிகை போன, ஆனா இவருடைய அந்த ஊமை என்னன்னு சொன்னா, இயேசு அங்கே கூப்பிடுகிறார், ஜீவ தண்ணீர் என்னிடத்தில் இருக்கிறது, ஜீவ தண்ணீர் என்னிடத்தில் இருக்கிறது, உனக்கு இரட்சிப்பை தர, பாவ மீட்பை தர, உன் பிரச்சனைக்கு பரிகாரியாய் நானே பிதாவாய் உனக்கு கற்பனை எழுதி கொடுத்தவர், நான் உன் முன்னே இதோ நிற்கிறேன், நான் தான் அவர் என்று அறிந்து கொள் என்று சொல்லி அவர் உனக்கு முன்னே, சீசர்களுக்கு முன்னே ஒரு மனுஷகுலமாய் இயேசு நிற்கிறதை பார்க்க முடியும். அப்ப அவர் பண்டிகை போற அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாங்கள். அப்ப அவர் சொல்ல வேண்டியது என்ன? அங்க போங்கன்னு, அங்க பண்டிகை போங்கன்னு சொல்ல வேண்டியது என்ன? ஆசாரியனுக்கு வியாதி தீர்ந்த ஜனத்தை போய் காண்பீங்கள் என்று மோசேயுடைய பிரமாணத்தின்படி போய் பாருங்கள் என்று சொல்லிக் கொடுத்தது அவர்தான். போங்க போய் காண்பீங்க, இல்லாவிட்டால் உங்களை விசுவசிக்க மாட்டார்கள். ஆனா இங்கே மத்தேயு புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே இயேசு பண்டிகை நான் தான் என்று கூப்பிடுகிறார். நீ பண்டிகைக்கு போனால் அங்கே உள்ள பலிகளை செலுத்தினால் நான் மாம்ச பலிகளை எல்லாம் வெறுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயோடு சொல்லுகிறான். ஆட்டின் பலி, மாட்டின் பலி, மாட்டின் கொழுப்புகள் ஒன்றும் எனக்கு வேண்டாம், நான் அருவருக்கிறேன்.
என்று சொல்லி வார்த்தையை சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறார், நான் உனக்காக பலியாக வந்திருக்கிறேன், நான் உனக்கு பலியாக வந்திருக்கிறேன். இனி ஒரு புதிய ஆராதனை நான் தொடங்க போறேன். ஒரு புதிய வழிகளை உனக்கு தொடங்க போறேன். அங்கே ஆடுகளும் வேண்டாம், மாடுகளும் வேண்டாம், கோழியும் வேண்டாம், ஒட்டகங்களும் வேண்டாம், புண்ணிய செலவும் வேண்டாம். நான் உனக்கு என்னை பலியாய் தர வந்திருக்கிறேன் என்று சொல்லித்தான், தாகமா இருக்கிற நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். அப்ப தாகமா இருக்கிற நீங்கள் என்னிடத்தில் வாங்க என்று சொன்னார். இயேசு எதை காட்டி கொடுக்கிறார்? இயேசு எதை காட்டி கொடுக்க போறார்? தேவனை தேடி ஓடுகிற ஜனத்துக்கு தேவன் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று சொல்லி மக்களை கலங்கப்படுத்துகிற தெய்வத்துக்கு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் மூலம் கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே சஞ்சரிக்கும் போது அவனுக்கு தெரியும், இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நானே கோவில் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாக தொடங்கும். நானே அந்த ஆண்டவருடைய ரூபம் என்று சொல்லி தனக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்க தொடங்கும். ஆனபடி அங்கும் எங்கும் திசை திருப்பும் போது ஒரு ஆத்துமாவுக்கும் தேவனை அறிய முடியாது. அங்கும் இங்கும் புண்ணிய ஸ்தலங்கள் என்று சொல்லும் போது ஒரு ஆத்துமாவின் கிறிஸ்துவை தெய்வீகத்தை அறிய முடியாதபடி ஒரு வாழ் பார்க்கிறதை போல போய் பார்த்துவிட்டு வருகிறோம். நித்தவும் மனுஷன் மரித்துக் கொண்டிருக்கிறான். நித்தவுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நித்தமும் தேவனை அறியாதபடி தேவ சாயலாய் மாறவிடாதபடி தன் சரீரம் நித்தம் அழிந்து கொண்டிருப்பது நல்லதா இருக்குமோ? ஆனபடிதான் ஆண்டவர் சொல்லுகா, தாகமா இருக்கவன் என்னிடத்திலே வா, நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லுக. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ தேவனை தேட தாகமா இருக்காய்? தேவனை துதிப்பதற்கு தாகமா இருக்காயா? மனுஷன் எழுதின கெட்டு கதை அல்ல. இயேசு சொல்லுகிறா, தாகம் இருந்தா என்னிடத்துல வா, நான் என்னிடத்துல நீ பானம் பண்ணு, என்னிடத்துல இருந்து பானம் பண்ணு, நான் கொடுக்கிற ஜீவத்தை பானம் பண்ணு, அது குடி, நான் கொடுக்கிற வார்த்தையை புசி. அதிலே பானம் பண்ணும்போது உயிர் அற்று போற ஜீவன் உள்ள உன் சரீரம் புதிய ஜீவனாய் மாறும். மரித்துக் கொண்டிருக்கிற உன் ஆத்துமா கிறிஸ்துவினாலே புதிய ஆத்துமாய மாறும். வியாதிகள் எல்லாம் சுகமாக்கப்படும், கட்டுகள் அறப்படும், சாத்தான் உன்னை தொட முடியாது. பூமிக்குரிய எந்த ஆவியும் உன்னை தொடாதபடி காக்கத்தான் என் ஜீவ தண்ணீரை குடி. ஜீவ தண்ணீர் உனக்குள்ளே இருந்தால் சாத்தான் மின்னலை போல விழுவான். சாத்தான் மின்னலை போல உனக்குள்ளே மின்னாய் விழுவான், நீ சத்தியம் அறிகிறதுனாலே. ஆனபடிதான் ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறார், தாகமா இருக்கிறவங்க என்னிடத்திலே வாங்கள் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிந்தித்து பாருங்க, எத்தனை காலம் நம்ம இப்படி ஓடிக்கொண்டிருப்போம்? எத்தனை காலம் ஒரு பொய்யான சுவிசேஷத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம்? எத்தனை காலம் சத்தியத்தை மறைத்து 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 போய் கொண்டிருப்பாங்க? என்னைக்கு பார்த்தாலும் ஒரு ஏபிசிடி படிப்பிக்கிறது போல, என்னைக்கு பார்த்தாலும் ஒரு காங்கச்சா படிப்பிக்கிறது போல இருக்கிறது. எத்தனை நாள் ஆனாலும் ரட்சிப்பே யாருக்குமே இல்லையே. இன்றைக்கு நீங்கள் கேட்டு மனம் திரும்பும்படி இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்க உனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தரணும், ஒரு அற்புதத்தை செய்யணும். நீ அங்கும் இங்கும் தேடி ஓடாதபடி நீயே கோவில் என்று சொல்லி உன் சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தணும். அந்த வார்த்தையினாலே கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்த அதுக்குத்தான் கூப்பிடுகிறார். நீங்க வா. நீ அந்த வார்த்தையை பரிசுத்தப்படுத்தும் போது உன் சரீரத்துக்குள்ள இயேசு இறங்குகிறார். நீ தெய்வீக தன்மை பெற்றதினாலே நீ கோவிலா இருக்க. உன் சரீரம் சபையா இருக்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தாகம் இருக்க எல்லாரையும் கூப்பிடுகிறார். அப்ப அந்த நாளிலே மாம்சத்தின் வழியாக இயேசு கூப்பிடுகிறார். உள்ளே தெய்வீக ஆவியினாலே வருகிறவனை நிரப்புகிறார். அப்படி மாம்சத்தினாலே கூப்பிட்டாலும் இந்த நாளிலும் ஆண்டவர் ஆவியினாலே சுவிசேஷத்தை பேசுகிறார். சுவிசேஷம் உனக்குள் சரியாய் விழும்போது, நீ பாவ மன்னிப்பு பெற்ற ஞானஸ்நானம் வரும்போது, நீ என்னை ஏற்றுக்கொண்டது உண்மைதான் என்று சொல்லி ஜீவ தண்ணீரை உனக்கு குடிக்க கொடுக்கிறார். கடவுள் உன் உள்ளே வாழுகிறார். கடவுள் உள்ளிருந்து ஞானத்தை பேசுகிறார். நீ ஜெபத்திலே கடவுள் உள்ளிருந்து ஞானத்தை பேசுகிறார். ஜெபத்திலே கடவுள் உனக்கு இடைபடுகிறார்.
ஜெபத்திலே தீர்க்க தரிசனம் பேசுகிறார், ஜெபத்திலே சிலரை சுகமாக்குகிறார், ஜெபத்திலே பரலோகத்தை இறங்கி கொண்டு வருகிறார், ஜெபத்திலே தூதர்களை காண வைக்கிறார், ஜெபத்திலே பரலோகத்தை காண வைக்கிறார், ஜெபத்திலே இயேசுவின் சாயலை காணுகிறார். உன் சரீரம் இன்னொரு மனுஷனாய் மாறுகிறது. அதுக்கு தான் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் பரிசுத்தம் அடைந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் போது கேன்சர் பொட்டி போகும். இந்த வார்த்தையை கேட்கும் போது உன் பிரச்சனை மாறி போகும். உன் வார்த்தையை கேட்கும் நடு வலி எல்லாம் விட்டு போய்விடும். உன் சரீரத்தின் போராட்டம், சாத்தானால் வர போராட்டம் விட்டு போய்விடும். இந்த வார்த்தையை நீ பிடித்துக் கொள்ளும் மந்திரவாத கட்டுகள் அழிக்கப்படும். ஒரு ஆவி உன்னை தொட முடியாது. அதுக்குதான் என்னிடத்துல பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். தாகமா இருந்த என்னிடத்துல வா என்று சொல்லுகிறார். தாகமா இருந்த புண்ணிய செலுத்து போ சொல்லல, என்னிடத்தில் வா, இயேசு என்ற நாமத்தில் வா, பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு இன்னும் சொல்ல, அவருடைய கற்பனையை நாம் கை கொண்டால் நாங்கள் வந்து உனக்குள்ளே வாசம் பண்ணுவோம் சொல்லி இயேசு யோவான் 14:23 சொல்லுகிறார். என் கற்பனை, இயேசு கிறிஸ்துவுடைய கற்பனை, உன் சரீர சட்டதிட்டங்கள் கிறிஸ்துவை போல நடக்க வைக்க வேண்டும், கிறிஸ்துவை போல சிந்திக்க வைக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கும் தேவன் எதை விரும்புகிறார்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடவுளுக்கு ஒப்பாய் உன் சரீரத்தை மாற்ற விரும்புகிறார். கடவுளுக்கு ஒப்பாய் உன்னை ரூபமாய் மாற்ற விரும்புகிறார். ஆனபடி ஒரு மனுஷனும் அந்த ரூபத்தை அறியாமல் இருக்கிறதுனாலே இயேசு உன்னை ஒரு ரூப மாற்றுதலுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஒரு ரூபம். அப்ப நீ தாகமாயிருக்கிற நீ இயேசுவுடைய சபையான இடத்துக்கு வரும்போது சுவிசேஷம் உனக்கு வருகிறது. சுவிசேஷம் ஏற்றுக்கொண்டு இது சத்தியம் என்று சொல்லும் போது, ஞானஸ்நானம் வரும்போது, பாவம் படையும் போது, சபையிலே 7 நாள் 3 நாள் கூட்டம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு சொன்ன அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ளே ஜொலிக்க பண்ண, அப்ப பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் உனக்குள்ளே வரும். நீ கோவிலாய் மாறுகிறாய், நீ புதிய சிருஷ்டியாய் மாறுகிறாய். நீ பழைய யாரோ ஒருவரா இருந்த நீ இயேசுவுடைய பிள்ளையாய் மாறுகிறாய். அதுக்குத்தான் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். அப்ப ஒருவர் தான், பிதாவானாலும் சரி, குமாரனாலும் சரி, பரிசுத்த ஆவியானாலும் சரி, திருத்துவம் ஒருவர் தான். அப்போ மனுஷனாக ஒரு மனுஷனுக்குள்ளே போக முடியாது. அவன் திருத்துவமாக இருக்கிற ஒரே நபராக இருக்கிறவன் அவரை வாஞ்சித்து கூப்பிடுற பாத்திரத்தின் மேலே அந்த வல்லமை இறங்குகிறது. அதுதான் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். அப்ப நீ ஜீவ தண்ணீரை தேடி வா, நீ என்ன தேடி வா, பண்டிகைக்கு அங்கங்க ஓடாதே, நானே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். நீ என்னை ஏற்றுக்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்கும் போது நான் உனக்குள் வாசம் பண்ணுவேன். கடவுள் எங்கே இருக்கார்? உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கார். Your body of church. உன் சரீரம் தான் சபை. உன் சரீரம் கோவிலா இருக்காது. நீ கிறிஸ்துவை அறிகிற பூரண அறியும் போது நீயும் உன்னையும் சிலர் தொழுவாங்க. உன்னை சிலர் நீ செய்கிற நன்மையினாலே, இயேசுவின் கிரியை உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறதுனாலே, அவருடைய கிரியை பிள்ளைகள் வெளிப்படுத்தும் போது, அவருடைய சுபாவங்களை பிள்ளைகள் வெளிப்படுத்தும், அவருடைய மகத்துவங்களை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உன்னை மதிப்பார்கள். இல்லாவிட்டால் யாராவது ஒரு தவறாய் உன்னை மதித்தால் அது ஆபத்து. இயேசுவை தவிர யாருமே மதிக்க முடியாது. ஒரு பேதுருவை மதித்தால் நன்மை. ஒரு பவுலை மதிக்கலாம். 12 சீசர்கள் உனக்காய் மரித்தவர்களை மதிக்கலாம். இயேசு தாயை மதிக்கலாம். ஆனா கடவுளாக முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரூபத்தை தரத்தான், பரலோகத்தில் ஒரு இடத்தை தரத்தான் இயேசு வந்தார். அப்போது உனக்குள்ள அவர் வாசம் பண்ணினார். நீ பொய்யா இருக்கிறதுனாலே, மக்களே, நிறைய பொய்யா இருக்கிறதுனாலே, வஞ்சகமா இருக்கிறதுனாலே, ஒளியின் தூதனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறதுனாலே இயேசுவின் மார்க்கம் தெரியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போய் நிற்க முடியும்? எங்க இயேசுடைய ராஜ்யம் வரப்போ? இன்றைக்கும் தெளிவு கிடையாது. கூட்டம் கூட்டமா ஆராதனை நடக்குது, கூட்டம் கூட்டமா ஏதோ நடக்காது, ஆனா தெளிவு கிடையாது.
தெளிவு கிடையாது. இந்த நாளிலே தேவ சத்தத்தை கேட்கிற நீ கோவிலா இருக்கா என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாவின் அப்போ அவர் வந்து உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். இங்கே சொல்லுகிறான், நானும் அவரும் வந்து வாசம் பண்ணுவோம். அப்போ டைவர்ட் ஆகுது. ஒன்று பிதா குமாரன் ஆயிடுச்சு, இன்னொரு ஆள் வந்து வாசம் பண்ண பரிசுத்த ஆவியே உன் சரீரத்திலே நூலுகிறவர் உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அவரை உன்னை பத்திரமாய் பாதுகாக்க, உனக்கு நல்ல விடுதலை தர, உனக்கு சமாதானத்தை தர, உன் காயத்தை ஆற்ற, உன்னை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்க. நீ உலக சிற்றின்பத்திலே போகக்கூடாது, உலக முறைகளை கற்றுக்கொள்ளக் கூடாது. உன்னை பிரித்தெடுக்க அவர் உனக்கு ஆலோசனை கர்த்தர் உனக்குள்ளே வந்து இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடி தேவனுடைய பிள்ளையே, பின்பு பார்த்தீங்கன்னு சொன்ன பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 16:13 சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறார், இனி எப்படி வரப்போறாராம்? பரிசுத்த ஆவியினால வரப்போறாராம். அதை சீசர்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினால் எதுக்கு வருகிறார்? அவரை தேடுகிற எல்லாருடைய சரீரத்திலையும் ஒரு அசைவை உண்டாக்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியினால தான் வரணும். அப்ப சீசர்களுக்கு வசனத்தினாலே, அறிவினாலே தெய்வீக தன்மையை இயேசு அவர் என்று சொல்லி அறிவித்த பின்பு அவர் வரப்போவது பரிசுத்த ஆவியினாலே. அப்ப பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வருவதற்குத்தான் தாகமாயிருக்கிறவர் என்னிடத்தில் வாங்கள் என்று சொன்னார். அவர் வந்து இன்னொரு ஆவி உன்னை பற்றி பிடிக்க கூடாது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும்போது இன்னொரு ஆவி பற்றி பிடிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும்போது புண்ணிய ஸ்தலங்களுக்கு ரூட்டு மாற்றி விடுகிற ஒரு சர்ப்பத்தின் ஆவி அது உன்னை பிடிக்க கூடாது. ஆனபடிதான் தெளிவா இயேசு கிறிஸ்துவின் சுத்திகரிப்பை உன் சரீரத்துக்குள்ளே உண்டாக்குறார். அந்த சுத்திகரிப்பினாலே தெளிந்த ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுக்கிறார். அது அவரே தந்தார் என்றும் அவரே கொடுத்தார் என்றும் அவரே அதென்று சொல்லி உனக்கு ஒரு அறிவு சரியா வேணும். அதுக்குத்தான் அவர் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். மாடு வெட்டுவனுக்கும் கள்ளனுக்கும் சொத்தை சம்பாதிக்கவனும் பொருளை சம்பாதிக்கவனும் அந்நிய மனைவியை தேடுவனுக்கும் கொடுப்பதல்ல, இரக்கமில்லாதவனுக்கு கொடுப்பதல்ல, தன்னுடைய மன சுபாவத்தை ஒரு இரக்கத்தை ஒரு மனுஷனுக்குள்ளே உருவாக்கி தன்னை கீழ்ப்படுத்தி கொடுக்கிறவனுக்கு கொடுக்க அபிஷேகம். அதுதான் சொல்றார், நான் உனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பேன் சொல்லித்தான் யோவான் 16 அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள் அவர் வரும்போது ஒரு உண்மையான பரிசுத்தாய் பெற்ற மனுஷன் எங்கே தேடி ஓடுவது கிடையாது. ஒரு நல்ல பரிசுத்தாய் பெற்ற மனுஷன் எங்கே புண்ணிய ஸ்தலம் சொன்ன அவன் சிரிப்பு வரும். மீண்டும் சொல்லுகிறேன், உன் வீட்டிலே வருகிறவர் உன் வீட்டிலே தேடி உன்னை அபிஷேகம் பண்ணினவரை அங்கும் இங்கும் இங்கே வா அங்கே வா அங்கே போன்னு சொன்னா நீ போகாதே. உனக்கு ஒரு சபை உண்டு, உனக்கு ஒரு போதகன் உண்டு, ஒரு மேய்ப்பன்கிட்ட அடங்கி இருந்து வார்த்தையை கேட்டு நீ எக்ஸ்பீரியன்ஸ் நீ பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொன்னா போதும். ஆண்டவர் உனக்குள்ளே வாசம் பண்ணின பின்பு உன்னை அவராக்கும் பரலோகத்துக்கு கொண்டு போகுது. ஒரு போதகனும் கொண்டு போக முடியாது. அவராக்கு உன்னை நடத்துகிறது, அவராக்கு உன்னை வழி நடத்துகிறது. நீ அவரின் கிரியா இருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, கவனமாய் இருந்து கொள்ளுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை சீசர்கள் சரியாய் புரிந்து கொண்டு, சீசர்கள் சரியாய் புரிந்து கொண்டு அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழும்பின பின்பு இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் விட்டு போகாது. புண்ணிய ஸ்தலம் எருசலேம், சாலமோனுடைய மண்டபம், சாலமோனுடைய ஆலயம் எல்லாம் விட்டு போகாது. Reject the name of Jesus. அது remove. அவர் உயிர்த்தெழுந்து வந்த பின்பு சீசர்களை சந்திக்கிறார். அவருடைய காலை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஆண்டவரே, நாங்க அறியாம இருந்தோம், நீதான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்று சொல்.
அறியாம இருந்தோம்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாங்க. தோமாவுக்கு தெரியல. தோமாவை சந்திக்கும்படி ஆண்டவர் வருகிறார். சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் ஆவியிலே வருகிறார். ஒரு ரூபமாய் மாறுகிறார். தோமாவே, நீ சந்தேகப்படுகிறாயோன்னு கேட்டுவிட்டு தொட்டுப்பாருன்னு சொல்லுகிறார். அவன் காலை கட்டி பிடித்த ஆண்டவரே என்று சொல்லி கட்டி பிடித்து அழுகிறான். அவர்களுக்கு தெளிவுண்டாகிவிட்டது. இவர் மனுஷ சாயல்ல வந்தாலும் இவர் மரித்தோரிலிருந்து எழும்பி இவர்தான் கடவுள், இவருக்குத்தான் பண்டிகை செலுத்தணும், இவருக்குத்தான் ஆராதனை செலுத்தி கொண்டிருந்தோம், இவரை தேடிதான் புண்ணியஸ்தலம் எருசலேமுக்கு வந்தோம். இப்போது இதோ என் மத்தியிலே வந்திருக்கிறார். இவர் என் இருதயத்தை அவருக்கு நான் கொடுக்கிறேன். தங்களை காணிக்கையாக கொடுத்தார்கள். வருந்தி அழுதார்கள், வருந்தி கலங்கினார்கள். அவரோடு நித்தியம் வாழ்வதற்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அவர் இல்லாமல் எனக்கு இனி ஜீவிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர் எப்போது எங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவர் இருக்க வரவில்லை. காரியம் முழு உலகத்தை ரட்சிக்க இந்த 12 பேரை எக்ஸாம்பிளாய் மாற்றினார். என் சாயலை இவர்களை கொண்டு வெளிப்படுத்த, என் மகிமை இவர்களை கொண்டு ராஜ்யங்களுக்கு சொல்ல, எல்லா அகில உலகத்துக்கும் என்னை குறித்து சொல்ல அந்த 12 பேரை கொண்டு உருவாக்கினார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவளுக்குள்ள பயங்கரமான வேதனை. ஒரு மனுஷனா என்னோடு நடந்தாரே, ஒரு மனுஷனை போல, சகோதரை போல நான் மார்பிலே சாய்ந்தேனே யோவான் நினைக்கிறது. ஐயோ, இவர் கடவுளையா என்று சொல்லி அவங்களுக்கு துக்கம், பாரம். ஆமென். உன் பலிகளை தூரப்போடு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு தூரப்போடு. அவர் உனக்குள்ளே வரத்தான் இந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜீவ தண்ணீர் உனக்குள்ளே எப்போது வருகிறதோ இயேசு உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதுதான் வேதம் சொல்ல. அவர்கள் ஏசாயா 9 சொல்றார், அவர்கள் கொள்ளையிலே மகிழ்கிறது போல மகிழ்ந்தார்கள். கொள்ளையிலே களி கூர்ந்ததை போல தேவ அறிவினாலே களி கூர்ந்தார்கள். அந்நிய தேசத்தை கொள்ளையடித்து பங்கு போட்டு கூறாக்கி சொந்தமாக்கி கொண்டும் போது நான் இவ்வளவாய் கொள்ளையடித்தேன் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறது போல கிறிஸ்துவை அறிவிலே சந்தோஷப்பட்டார்கள். இனி எதுக்கு பூமி, எதுக்கு ஆஸ்தி, எதுக்கு இந்த சரீரம்? எல்லாத்தையும் கொலைக்கு நியமித்து கொடுத்தார்கள். என் அப்பா மரித்திருக்கா, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ரகசியம் அறிந்ததனாலே அவர் தங்களை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். நீ கேட்கிறதே உடைய பிள்ளை இயேசு உனக்குள்ளே இருக்க. நீ அவருக்கு உன் ஆத்துமாவிலே பலி செலுத்து. நீ சத்திய வசனத்தை கீழ்ப்படிந்து ஆத்துமாவிலே பலி செலுத்து. எங்கிருந்தாலும் உன்னை தேடி வருகிறார். நீ 1 வருஷம் தேடி, 3 மாசம் இயேசுவை தேடி, நீ தாழ்மைப்பட்டு தேடிவா. உன்னை நிச்சயம் அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். உலகம் கொடுக்க ஆசீர்வாதம் அல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவர். ஆனபடிதான் அவர் ஆவியிலே ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணும் என்று சொன்னா, வெளிப்பாடு புஸ்தகம் 3:20 சொல்லுங்க, வசனத்தை கேட்டு அவர் வசனத்தை கொண்டு தட்டி உன் வாசல் கதவை திறக்கிறார். இது எதை குறிக்குன்னு சொன்னா, வசனத்தை தட்டி தட்டி உன் வாசலை திறந்து நீ அந்நிய தெய்வங்களுடைய சிந்தனை, அந்நிய வழிகளுடைய சிந்தனை, புண்ணிய ஸ்தலங்களுடைய சிந்தனை, அறியாத தெய்வத்துடைய சிந்தனையாயிருந்த உன்னை கிறிஸ்துவின் சிந்தனையாய் உன் இருதயத்தை திறந்து அதிலே அவர் வாசம் பண்ண வருகிறார். துஷ்ட பிசாசு வந்து, இந்த பிரபஞ்சத்தின் ஆவி வந்து நூதனமாய் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொலை பண்ணி கொண்டிருக்கும் போது நீ திறக்காம வாசம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. தாகமா இருந்தா திறன்னு சொல்லுகிறா. நீ என் வசனத்துக்கு திறந்தா நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன். நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன்.
ஒரு இயேசு ஒரு வீட்டுல வாசம் பண்ண எப்படி இருக்கும்? அந்த வீடு சந்தோஷமா இருக்கும். ஒரு இயேசு ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ளே அந்த அன்பின் ரகசியத்தை உனக்குள்ளே ஊற்றும் போது உன் சரீரம் களிப்பு சரீரமாய் மாறுகிறது. மாத்திரமல்ல, நீ கொள்ளையிலே சந்தோஷப்படுகிறது போல தேவனை அறிகிற அறிவிலே உனக்கு ஒரு சந்தோஷம். இந்த உலகம் அழிந்தாலும், இந்த கூடாரம் அழிந்தாலும் அழியாத ஒரு நித்திய ஒரு இடம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் தான் கொள்ளையிலே மகிழ்கிற சந்தோஷம். அது கிறிஸ்து ஒரு மனுஷனை உருவாக்கி எவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி ஆவியிலே அறிவிக்கிறாரோ அவனுக்குள் இருக்கின்ற சந்தோஷம். உலகத்துக்கு சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷத்துக்கு தான் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சந்தோஷத்துக்கு தான் சபையை கூட்டுகிறார். அந்த சந்தோஷத்தை சொல்லிக் கொடுக்கத்தான் கன்வென்ஷனை கூட்டுகிறார். அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கத்தான் 10,000 கோடிக்கணக்கான மக்களை உனக்கு முன்னே தள்ளுகிறார். அப்போ சில வழிகள் இன்றைக்கு ஒருவரும் கிடையாது. பிரமாண்டமான பாடல்கள், பிரமாண்டமான மியூசிக், பிரமாண்டமான கூட்டம், பிரமாண்டம் பிரமாண்டம் பிரமாண்டம். ஒருவரை ஆண்டவரை குறித்துள்ள அறிவில யாருக்கும் வேண்டாம். ஒரு கூட்டம் நடக்கட்டுமே, வாட்ஸ்அப்லயோ நெட்டில பார்க்கட்டுமே. ஆவியானவர் சொல்வது, தேவனுடைய சபையை சரியா நடத்துங்க. தேவனுடைய மந்தைக்கு சரியான வார்த்தையை கொடுங்க. தேவனுடைய மந்தையை சீரழிக்காதீங்க. அவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் எப்படி ரட்சிப்பில் நடத்தணும் அதை மாத்திரம் சொல்லிக் கொடுங்க. உலகத்துக்கு ஊழியக்காரர் இருக்காதீங்க. கிறிஸ்துவை பிரியப்படுத்துங்க. கிறிஸ்துவை பிரியப்படுத்துங்க. ஊழியக்காரர் வேண்டிக்கோ கிறிஸ்துவை நீங்க பிரியப்படுத்துங்க. அற்பமான பணத்துக்கோ பொண்ணுக்கோ வேண்டாம், அவரை பிரியப்படுத்துங்க. நித்திய ராஜ்யத்தில் போகும்போது அவர் நம்மை நரகத்துக்கு தள்ளக்கூடாது. அதுக்கேற்றபடி சபை நடத்துங்கள், கூட்டங்களை பேசுங்கள், சரியா நடந்து கொள்ளுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார். பயப்படாத, தைரியமா பேசு, கலங்காத. உன்னோடு இருக்க அவர் பெரியவர். பேசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப வெளிப்பாடு 3 இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். பாத்தீங்கன்னு சொன்ன இப்படி இருக்கும் போது ரோமர் 12:1 உன் ஆவி ஆத்மா சரீரத்தை நன்றி பலி செலுத்தி ஆராதி என்று சொல்ல, அது புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் எழுதி வைத்திருக்கிறார். நீ என்ன செய்யணுமா? தேவ ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? நீ நன்மை செய்ய வேண்டுமா? நீ இரக்க குணம் உள்ளவனாய் மாற வேண்டுமா? இயேசுவின் அன்பை அச்சடையாளமா தரித்துக் கொள்ள வேண்டுமா? உன்னிலே ஒரு 100 பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உன் அன்பை வெளிப்படுத்த வேண்டுமா? உலக பொருட்களை எடுத்து நீ அவர்களை திருப்திப்படுத்த வேண்டுமா? திருப்திப்படுத்தி உன் ஆராதனை ரூமிலே, ஒரு ஹாலிலே, இல்லாவிட்டால் ஒரு டோய்லெட்டிலே, இல்லாவிட்டால் ஒரு மரத்தின் மூட்டிலே, இல்லாவிட்டால் வேப்ப மரத்தின் மூட்டிலே, இல்லாவிட்டால் படுக்கிற ஒரு மூலையிலே, அங்கிருந்து நீ அவரை சேவிக்கும் போது பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே இறங்கி வருகிறது. புத்தி உள்ள ஆராதனை. ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கும் போது இறங்கி வருகிறார். வசனத்தை படித்து தியானிக்கும் போது சொல்லிக் கொடுக்க இறங்கி வருகிறார். இந்த ஆண்டவரை எங்கே தேடி ஓடுகிறாய்? என் பிள்ளைகளை எங்கே ஓடுகிறீங்க? இன்றைக்கு மனம் திரும்பு. இன்றைக்கு இயேசுவோட கேளு, ஜீவ தண்ணீரை தர கேளு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, யாத்திரா புத்தகம் 20:24 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். Blessed you everybody. அவருடைய நாமத்தை எங்கே பிரஸ்தாபப்படுத்தினாலும் நான் அங்கே வந்து வாசம் பண்ண. இது பழைய ஏற்பாடு தான், இது புதிய ஏற்பாடு எடுத்துக்கோ. எங்கே நீ அவரை தேடினாலும், நீ லண்டன்ல தேடினாலும்,
அமெரிக்கால தேடினாலும், இந்தியாவில தேடினாலும், சிறைச்சாலையில தேடினாலும், ஒரு சின்ன ஆட்டுக்குடியில தேடினாலும், எந்த குழியில தேடினாலும், எந்த ஆபத்துல தேடினாலும், எந்த தண்ணீரில எங்க இருந்து தேடினாலும் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார், வந்து உன்னை பிளஸிங் பண்ணுகிறார். அந்த ஆண்டவர் தான் இந்த நாள் ஆவியிலே உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்போது ஆவியிலே அவர் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணினாரோ நீ ஒரு கோவிலாய் மாறிவிட்டாய். நீ தொழுகைக்குரிய நபரை போல பரிசுத்தவனாய் மாறிவிட்டாய். நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள். நீ கோவிலா இருந்தாதான் அவர் வந்து வாசம் பண்ண வாரார். உன் சரீரம் ஆலயமா இருந்தாதான் வாசம் பண்ண வாரார். உன் சரீரம் தீண்டானால் அவர் வாசம் பண்ண வருவதில்லை. ஆனபடி உன் ஆலயத்தை சுத்திகரித்து, ஆலயத்துக்கு இயேசு இடம் கொடுத்து, தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி கூப்பிட்ட அவரே ஆவியிலே நீ பானம் பண்ணு. உன் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். உன் பாத்திரம் ஃபில் ஆகட்டும். உன் பாத்திரம் நிரம்பட்டும். அது இயேசுவா இருக்கிறார். அது இயேசுவா இருக்கிறார். புண்ணிய ஸ்தலத்துக்கு போக வேண்டுமா என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். இயேசு உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதை புரிந்து கொண்டு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சீசர்கள் இயேசு அறிவிருந்தது. அவர்கள் பாதத்தை பிடிச்சு அழுதாங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலை அப்போஸ்தலர் 1 இயேசு பரலோகத்துக்கு போறதை அப்போஸ்தலர் 1:11 படியாக கண்டாங்க. நான் திரும்பி சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னார். அவள் அறியாம அங்க போய் நிக்கிறாங்க. அங்கே தூதன் சொல்லுகிறான், எப்படி வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அவர் சீக்கிரமாய் வருவார். இனி வரப்போற வருகை குறித்து மாத்திரமல்ல, இப்போதும் ஆவியிலே வந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பெந்தேகோஸ்து நாள் வந்தது. அப்போஸ்தலர் 2 பாருங்க. யோவேல் புத்தகத்தை படிங்க, 2:28 படிங்க. பெந்தேகோஸ்து நாள் வந்த போது அவர்கள் அங்கே புண்ணிய ஸ்தலத்துக்கு தேடி போகல, எருசலேமுக்கு தேடி போகல, எங்கேயும் தேடி போகல. மார்க்குடைய மாளிகை மேலறை வீட்டிலே, மார்க்குடைய வீட்டிலே போனாங்க. 120 பேராய் அவரை காத்திருந்தாங்க. 10 நாள் காத்து ஆண்டவரை தேடி கொண்டு வந்தாங்க. 10ஆம் நாள் இறங்கி வந்தார் ஆவியிலே. நீ கேட்கிறதே உடைய பிள்ளை, இந்த இயேசு உனக்கு வேண்டும் என்று சொல். இந்த தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல். அங்கும் எங்கும் ஓட மாட்டேன், புண்ணியஸ்தலம் ஆபத்து என்று சொல்லி புரிந்து கொண்டு நீ என்னை தேடி வருவாயானால், உன் இருதயத்தை திறப்பாயானால், பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அதே வல்லமை உனக்குள்ள இறங்கும். நீதான் புண்ணியஸ்தலம், நீதான் கோவில், நீதான் சர்ச். உனக்குள்ளே ஆவியான அசைவாடி உன்னை நடத்தி எத்த வேண்டிய இடத்திலே எத்தித்து கொண்டு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தின்படி கேட்டு மனம் திரும்புங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அன்பு நல்ல தகப்பனே, தருமையான நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளினாலே உம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளினாலே ரூட்டை மாற்றி விடுகிற போதகர்களுக்கும், இந்த வார்த்தையினாலே ரூட்டை மாற்றி விடுகிற மந்திரவாதிகளுக்கும், யாரோ ஒருவர் காண்பிக்கிற வழிகளுக்கும் போகாதபடி உம்முடைய சத்தியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உம்முடைய சத்திய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சத்தியத்திலே நடந்தால் மாத்திரம்தான் சபை பிழைக்கும் என்று சொல்லி நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுவதாக, இவர்களை கேட்கிற இவர்களை கோவில் என்று சொல்லி இவர்களை நான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த வசனத்தை முத்திரிப்பீராக. டிவியில கேட்கலாம், சாரோன் டிவியில கேட்டாலும், நெட்ல கேட்டாலும், வாட்ஸ்அப்ல கேட்டாலும், ஆண்டவரே யூடியூப்ல கேட்டாலும், எப்படி கேட்டாலும் அவர்கள் இந்த நாள்ல அதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும், அதிகாரப்படுத்தும். அவளை தேற்றுவீராக. இதை பேசிக்கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவி என்னோடு ஒழுகிக் கொண்டிருக்கின்றவர். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் வீட்டிலிருந்து கேட்டாலும், வெளியிலிருந்து கேட்டாலும், மரத்தின் மூட்டிலிருந்து கேட்டாலும், எந்த இடத்திலிருந்து கேட்டாலும், நீர் இந்த ஆவியை கொடுத்து அவருடைய உள்ளத்தை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற கசடுகள், உள்ளத்தில் பாவங்களை நீக்கி
அந்நிய தெய்வத்துடைய வழிகளை முறிக்கும்படியாய் செபிக்கிறேன். இப்போது கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளில் பிரசன்னமாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். காய்ச்சலோடு இருக்கலாம், விடுதலை கொடுப்பீராக. தலைவலியா இருக்கலாம், விடுதலை கொடுப்பீராக. வயிற்று புண்ணா இருக்கலாம், விடுதலை கொடுப்பீராக. அல்சர் வியாதியா இருக்கலாம், விடுதலை கொடுப்பீராக. கேன்சர் இருக்கலாம், விடுதலை கொடுப்பீராக. எந்த பிரச்சனை கடபாரத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. கொரோனாவில் எந்த வியாதியான விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. எத்தனை பேர் மாத்திரை எடுக்க, மருந்தெடுக்க காசு இல்லாம ஒழித்துக் கொண்டிருக்காங்க. எத்தனை வீடுகள்ல கொரோனா வியாதியானாலும் போய் அதை செக் பண்ண முடியாம தத்தளித்துக் கொண்டிருக்காங்க. பணம் இல்லாம கஷ்டத்துல வேதனை இருக்காங்க. அவளை சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன். எத்தனை வீடுகள் ஆண்டவரே தற்கொலை செய்து கொண்டே இருக்காங்க. திரளான ரகசிய தற்கொலை வெளியே அறியாதபடி நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பல கிராமங்களில் இந்தியாவில் தண்ணி பொக்கம் ஆண்டவரே. எத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் அப்பா. அசாம் மாநிலம் ஆண்டவரே, பாம்பே எல்லா இடம் இருக்கின்ற தண்ணி பொக்கத்தை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனாவுக்கு ஒரு முடிவில்லை அப்பா. சபை திறக்க முடியவில்லை. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டா, அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாவின் தணலை போட்டு நீ வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் வெலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை நல்ல தாங்கிக் கொள்ளுறதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யும், பெரிய அற்புதத்தை செய்யும். தாழ்த்தியுடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கிறேன், தாழ்த்தி ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.